சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் நாகை பரப்புரைக்கு செல்லும் தாவேகா தலைவர் விஜயின் விமானம் புறப்பட்டிருக்கிறது. நாகையில் பரப்புரை மேற்கொள்வதற்காக தனி விமானம் மூலம் திருச்சிக்கு விஜய் புறப்பட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் தற்போது சென்னை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்து அங்கிருந்து நாகை செல்லவிருக்கிறார். அதற்கான தனி விமானம் தற்போது புறப்பட்டிருக்கிறது. நாகையில் காலை 11 மணிக்கு விஜய் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதற்காக தனி விமானம் மூலம் திருச்சி செல்லவிருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை அடுத்து திருவாரூரில் தனது பரப்புரையை மேற்கொள்ளவிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய 2வது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் திருச்சிராப்பள்ளி சென்றடைந்தவுடன் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை மாவட்டத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்று நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில மக்கள் சந்திப்பு பயண திட்டத்தை வைத்திருக்கக்கூடிய நிலையில முதலில் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் 11 மணி அளவிலும் பிற்பகலில் திருவாரூர் மாவட்டத்தில் 3 மணி அளவிலும் அவருடைய மக்கள் சந்திப்பு என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2வது வாரமாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதற்காக காலை 8 மணி அளவில் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னை விமான நிலையம் வாயிலின் 6 தனி விமானம் மூலம் திருச்சிராப்பள்ளி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கிருந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய விஜய் 2 மாவட்டங்களில் இன்று தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். கடந்த வாரம் முதல் சந்திப்பாக திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல மக்கள் சந்திப்பு பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதீத நேரம் கடந்து விட்டதை காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. எனவே இன்றைய பொறுத்தவரை 3 மாவட்டங்களில் திட்டமிடப்பட்டிருந்தது. முன்னதாக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்கள் திட்டமிடப்பட்டது நிலையில மயிலாடுதுறை மாவட்டத்தை ரத்து செய்து திருவாரூர் மற்றும் நாகை ஆகிய 2 மாவட்டங்களில் மட்டும் இந்த பிரச்சார மக்கள் சந்திப்பு பயணம் என்பது திட்டமிடப்பட்டு அதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் முதலில் நாகை மாவட்டத்தில் 11 மணிக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் பிற்பகல் 3 மணிக்கும் இந்த பிரச்சார பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. கடந்த முறை ஏற்பட்ட நேரம் அதீதம் காரணமாக இந்த திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் மாற்றி அமைத்திருக்கிறாங்க. குறித்த நேரத்துக்குள் இந்த பிரச்சார பயணத்தை மக்கள் சந்திப்பை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டிருக்காங்க. கடந்த வாரம் சனிக்கிழமை சுமார் 9:15 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு விஜய் புறப்பட்டு சென்றிருந்தார். இன்று சுமார் 8:40 மணி அளவில் அவர் புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில 9 மணி அளவில் அவர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக 9:10 மணி அளவில் நாகைக்கு புறப்பட்டு செல்வார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் சாலை மார்க்கமாக 144 கிலோமீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து நாகைக்கு. எனவே 144 கிலோமீட்டர் சுமார் 2.5 மணி நேரத்தில் கடக்க முடியும். எனவே ஒரு 2 மணி நேரத்தில் அவர் அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய மக்கள் நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு நாகை பிரச்சாரத்தை முடித்ததற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் பிற்பகலில் 3 மணி அளவில் இந்த பிரச்சாரத்திற்கு திட்டமிடப்பட்டிருக்காங்க. எனவே குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கான ஒரு பயண திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கடந்த முறை அதிக அளவில் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டதால் சுமார் 5 மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல், அதே போல மாற்று வழியெல்லாம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொதுமக்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதனால் இயல்பு வாழ்க்கையும் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் பெரிய அளவில் அந்த போக்குவரத்து பாதிப்பு என்பது கடுமையாக ஏற்பட்டது. எனவே அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக முன்கூட்டியே செல்ல திட்டமிட்டிருக்காங்க. நாகையில குறிப்பிட்ட இடத்திற்கு நேரடியாக விஜய் வர வேண்டும் அப்படிங்கிறதையும் காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அங்கு அவருடைய பிரச்சார பயணத்து அந்த பேருந்துல அவர் ஏறி பேசுவார் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை பெரும் எதிர்பார்ப்பு நடுவே திருச்சிராப்பள்ளி முதல் கூட்டத்தில் அவர் பேசும்போது அவருடைய மைக் என்பது சரியாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக வேலை செய்யவில்லை. இதனால அவருடைய பேச்சை முழுமையாக முதல் கூட்டத்தில் கேட்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவா தமிழக வெற்றி கழகத்தை தொண்டர்களால் பார்க்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.